அலாவுதீனும் அற்புத விளக்கும். கதை 14. அலாவுதீனுக்கு கிடைத்த வாழ்க்கையை நினைத்து நினைத்து பொசுங்கிக் கொண்டிருந்த மந்திரவாதி அவனை பழி தீர்க்க எண்ணினான். அதே ஊரில் செப்பு பட்டறை கடை வைத்துள்ளவனிடம் சென்றான். எனக்கு கொஞ்சம் செம்பாலான விளக்குகள் தேவை, அதை செய்து கொடுத்தால் அதிக பணம் தருவதாக கூறினான். செப்பு தொழிலாளியும் குறைந்த நேரத்தில் விளக்குகளை கச்சிதமாக செய்து மந்திரவாதியிடம் கொடுத்தான். மந்திரவாதி தன் திட்டத்தை செயல்படுத்த ஆயத்தமானான். விளக்குகள் அனைத்தையும் ஒரு பழைய கூடையில் போட்டுக்கொண்டு நகர வீதிகளுக்குச் சென்றான். பழைய விளக்கிற்கு புதிய விளக்கு தரப்படும் என்று கூவி கூவி விற்றான். இதை கேட்ட மக்கள் அனைவரும் சிரித்தனர். யாராவது பழைய விளக்கிற்கு புதிய விளக்கு கொடுப்பார்களா? இவன் சரியான பைத்தியமாகத்தான் இருப்பான் என்று மந்திரவாதியை பார்த்து போவோர் வருவோர் அனைவரும் பேசி சிரித்தனர். யாருக்காவது தெரியுமா தந்திரமான விளக்கு பற்றியும் அதை வைத்து அலாவுதீன் அடைந்த வாழ்க்கையை பற்றியும்? யார் அறிவார்? மந்திரவாதியின் சதித்திட்டத்தை பற்றி அவனை தவிர யாருக்கும் தெரியாதே. பாவம் மக்கள் அனைவரும். மக்களின் கிண்டலையும் கேலியையும் ஜட்டை செய்யாமல் மந்திரவாதி அலாவுதீன் மாளிகை முன்பு வந்து நின்றான். பழைய விளக்கிற்கு புதிய விளக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று உரக்க கத்தினான் மந்திரவாதி. அலாவுதீனின் மனைவி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். சிறுவர்கள் அனைவரும் பைத்தியம் பைத்தியம் என்று மந்திரவாதியை பார்த்து கூச்சலிட்டனர். அங்கு என்ன நடக்கிறது என்பதை அறிய பணிப்பெண்ணை அனுப்பினாள் இளவரசி. அரண்மனை வாயிலில் ஒரு கிழவன் பழைய விளக்கு இருந்தால் கொடுங்கள், அதற்கு பதில் புதிய விளக்கை கொடுக்கிறேன் என்று கூவிக்கொண்டு இருக்கிறான் என்றாள் பணிப்பெண். இந்த வினோத பரிமாற்றத்தை கேள்விப்பட்டு இளவரசி சிரித்தாள். இந்த நேரத்தில் அலாவுதீன் விளக்கு வைத்திருக்கும் அறையை பூட்டாமல் சென்று விட்டான். அங்கிருந்த பெண்களில் ஒருத்தி எதேச்சையாக அந்த விளக்கை பார்த்துவிட்டாள். தலைவியே, நம் எஜமான் அலாவுதீன் அறையில் பழைய விளக்கு ஒன்று உள்ளது. அதை இந்த கிழவனிடம் கொடுத்து அதற்கு பதிலாக புதிய விளக்கு ஒன்றை வாங்கி வரவா என்று கேட்டாள். அப்படியே செய். எதற்கு பழைய விளக்கு இந்த புதிய பிரம்மாண்ட மாளிகையில் என்று சலிப்புடன் கூறினாள் இளவரசி. விளக்கின் மந்திர சக்தி பற்றி இளவரசிக்கு எதுவும் தெரியாது. அலாவுதீன் அறைக்கு சென்ற அடிமை பெண் விளக்கை எடுத்து வந்து மந்திரவாதியிடம் கொடுத்தாள். தன் தந்திரமான சிரிப்புடன் விளக்கை வாங்கி பையில் போட்டான். அதற்கு பதில் புதிய விளக்கை எடுத்து பணிப்பெண்ணிடம் கொடுத்தான். அந்த பெண் இளவரசியிடம் சென்று காண்பித்தாள். இவன் நிஜமாகவே முட்டாள்தான் என்று அனைவரும் சிரித்தனர். அவன் கொண்டு வந்திருந்த அனைத்து விளக்கையும் வீதியில் வீசிவிட்டு மந்திர விளக்கை சட்டையில் மறைத்து கொண்டு அங்கிருந்து ஓடினான். ஓடினான் ஓடினான் எதுவுமற்ற சமவெளி பகுதி ஒன்றை அடையும் வரை ஓடினான். அங்கே இரவு நேரம் வரும் வரை பொறுத்திருந்தான். நள்ளிரவு ஆனவுடன் விளக்கை எடுத்தான். ஆவலுடனும் கோபத்துடனும் விளக்கை தேய்த்தான். உடனே அவன் முன் விளக்கின் அடிமை ஜீனி தோன்றியது. உங்கள் விருப்பத்தை கேளுங்கள் என்றது. விளக்கின் அடிமையே, அலாவுதீன் மாளிகையில் உள்ள இளவரசி மற்றும் அனைத்து பொருட்களையும் சேர்த்து என்னையும் தூக்கி கொண்டு என் சொந்த நாடான ஆப்பிரிக்காவிற்கு செல். அங்கே இருக்கும் எனது நந்தவனத்தில் எல்லாவற்றையும் அப்படியே கீழே இறக்கி வை என்றான் மந்திரவாதி. அப்படியே செய்கிறேன் என்றது ஜீனி. ஒரு மின்னல் தோன்றி மறையும் நேரத்திற்குள் எல்லாவற்றையும் மந்திரவாதி கூறியது போல் அவனது சொந்த ஊருக்கு எடுத்துச் சென்றது. இப்போது மறுநாள் காலை சுல்தான் எழுந்ததும் ஜன்னலை திறந்து மகளின் மாளிகையை பார்க்க ஆவலாக வந்தார். கண்களை திறந்து பார்த்தார். அங்கு ஒன்றுமே இல்லை. வெற்று இடமாக இருந்தது. ஒரே நாளில் கட்டி முடிக்கப்பட்ட மாளிகை எப்படி ஒரே இரவில் காணாமல் போனது என்று திகைத்து போய் நின்றார் சுல்தான். கண்களில் பெருகிய நீர் அவர் தாடியின் மீது வழிந்தோடியது. தன் மகள் என்ன ஆனாள், எங்கே இருக்கிறாள், ஒன்றும் தெரியவில்லையே என்று புலம்பினார். உடனே விஜிரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார். விஜிரும் வந்தார். சோகத்துடன் மன்னர் கைகளை ஜன்னலை நோக்கி காட்டினார். ஜன்னல் அருகே சென்று பார்த்தார் விஜிர். அங்கே மாளிகையும் இல்லை, மண்ணாங்கட்டியும் இல்லை. மாளிகை எங்கே போயிருக்கும் என்று சிந்தித்தார் விஜிர். என் துக்கத்தின் காரணம் இப்போது தெரிகிறதா என்றார் சுல்தான். அரசே, நான் உங்களுக்கு பல முறைகள் படித்து படித்து சொன்னேன்.
இந்த மாளிகையும் மற்ற விவகாரங்களும் ஆரம்பம் முதல் முடிவு வரை மந்திரஜாலம் நம்பாதீர்கள் என்றேன், கேட்டீர்களா என்று எரிகிற தீயில் எண்ணெயை ஊற்றினார் விஜிர். ஆத்திரம் கொப்பளிக்க, எங்கே அலாவுதீன்? அவனை சங்கிலியால் கட்டி தன் முன் கொண்டு வர அதிகாரிகளுக்கு சுல்தான் உத்தரவிட்டார். உடனே வேட்டைக்குச் சென்ற அலாவுதீனை சங்கிலியால் இழுத்து கொண்டு தலைநகருக்கு அவனை அழைத்து வந்தனர். வீதிகளில் அலாவுதீன் மோசமாக கட்டி இழுத்து வருவதைக் கண்ட மக்கள் மிகவும் வருத்தப்பட்டனர். அனைவருக்கும் அலாவுதீனை மிகவும் பிடிக்கும். அவனுக்கு என்ன நேரப் போகிறதோ என நினைத்து அவன் பின்னாலேயே அனைவரும் சென்றனர். அதிகாரிகள் அலாவுதீனை மாளிகைக்கு கொண்டு போய் சேர்த்தனர். சுல்தானுக்கு தகவல் தரப்பட்டது. மரண தண்டனை நிறைவேற்றுபவரிடம் அவன் தலையை துண்டித்திட சுல்தான் உத்தரவிட்டார். மக்கள் அனைவரும் அரண்மனையை முற்றுகையிட்டனர். அலாவுதீன் மேலே லேசா ஒரு துரும்பு பட்டா கூட உங்கள் சாம்ராஜ்யத்தையே அழித்து விடுவோம் என்று கூச்சலிட்டனர். விஜிர் வேக வேகமாக அரண்மனையின் உள்ளே சென்று மக்களின் எச்சரிக்கையை சுல்தானிடம் தெரிவித்தார். அலாவுதீனை மன்னிப்பது நல்லது, இல்லையெனில் விளைவுகள் கொடூரமாக இருக்கும். குடிமக்கள் நம்மை விட அலாவுதீனை அதிகமாக நேசிக்கிறார்கள் என்றார். இதனிடையே மரண தண்டனையை நிறைவேற்றுபவர் தன் வேலையை செய்ய ஆரம்பித்தார். அலாவுதீன் கண்களை துணியால் இறுக கட்டி அவனை சுற்றி 3 முறை வலம் வந்தார். சுல்தானின் இறுதி உத்தரவுக்காக காத்திருந்தார். தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.